ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதுக்காக காலையிலேயே கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி டிசம்பரில் ஒரு டைம் மதுரைக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ தான் மதுரைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. மதுரையில் வெயில் எப்பவும் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் காட்டன் ட்ரெஸ் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ஒரு லாங் ட்ரெஸ் மாதிரி வரும், பியூர் காட்டனில். இதோட பிராண்ட் வந்து கிமைரா. இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அஜியோ, மிந்த்ரா எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த துப்பட்டா வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளேயா போகிறோம், கொஞ்சம் கிராண்ட் ஆக்கிறதுக்காக இந்த பட்டுலான இந்த துப்பட்டா நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ட்ரெண்ட்ஸில் எடுத்திருந்தேன், நாகர்கோவில் ட்ரெண்ட்ஸில் எடுத்திருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து காட்டன் மெட்டீரியலில் வர்றதுனால நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற நேரம் மட்டும் அந்த துப்பட்டா வந்து மேட்ச் பண்ணிட்டேன், நல்லா கிராண்டாகவே தெரிஞ்சிச்சு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து பேர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நைட்டே எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் 3 o'clockலாம் நான் எழுந்துட்டேன். எங்கள் வீட்டில் நிறைய பெட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்காக அதுவும் இல்லாமல் நாங்கள் மதுரையில் ஃபங்க்ஷன் மட்டும் அட்டன் பண்ணுற பிளான் இல்லை, கொஞ்சம் நிறைய இடங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. அதனால் காலையிலே எழுந்து பெட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு ஒரு 4:15 ஆகிற நேரம் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். முதல்ல நாங்கள் போனது காவல் கிணறுல இருக்கிற மாதா கோயிலுக்கு தான். இந்த சைடு நாங்கள் எப்போ போனாலும் மாதாவை பார்க்காம போகிறது கிடையாது. நாங்கள் மட்டும் இல்லை, இந்த சைடு போகிற வெஹிக்கிள்ஸ் 90% இங்கே நின்று மாதாவை பார்த்துட்டு தான் போவாங்க. அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்திலே விடிய ஆரம்பிச்சிருச்சு, எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு தான் போகணும், இருந்தாலுமே காலையிலே எழுந்தது இல்லையா, ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டோம். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் இந்த டோல்கேட் பக்கம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஹஸ்பண்ட் காலையிலேருந்தே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, கொஞ்சம் லாங் ட்ரைவ் அப்படிங்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் போனது மதுரை வாடிப்பட்டியில் இருக்க மாதா கோயிலுக்கு தான். அங்கே சண்டே மார்னிங் 8:30க்கு மாஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெட்டில் நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த மாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக தான் இங்கேருந்து காலையில் ஏர்லி மார்னிங் 4 o'clock நாங்கள் கிளம்புனது. அங்கே நாங்கள் ரீச் ஆக நேரம் கரெக்டாக 8:25 ஆயிருந்துச்சு. உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஆள் கூட்டமே இல்லை, மாசெல்லாம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சரி நம்ம போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிடலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு உட்காந்தா கடகடன்னு ஆளெல்லாம் நிறைஞ்சிட்டாங்க. மாதம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திருப்தியாக மாஸ் பார்த்துட்டு அட்டன் பண்ணிட்டு தான் நாங்கள் அதுக்கடுத்து மதுரைக்கு ரிட்டன் கிளம்பினோம். மாஸ் முடிச்சுட்டு வர்ற வழியிலேயே நாங்கள் டிஃபனும் சாப்பிட்டுட்டோம். அது எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. அங்கேருந்து நேரே வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த ஹாலுக்கு பக்கத்தில் தான் டிமார்ட்டும் இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி டிமார்ட் போனதே கிடையாது, எங்கள் ஊரில் டிமார்ட் கிடையாது. அதனால் சரி அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ டிமார்ட்லேயே நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 12:30 ஆக நேரம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். 2 o'clock வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். நல்ல சாப்பாடு, மட்டன் பிரியாணி, சிக்கன், முட்டை அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சொல்லக்கூடாது, மதுரை மக்களோட கவனிப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் இப்போ அந்த கல்ச்சர் மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் மதுரை மக்கள் அவ்வளோ அன்பாக இருக்காங்க. எப்போவோ பார்த்தவங்க தான் அவங்க என்ன ஞாபகம் வச்சுட்டு வந்து பேசுகிறதா இருக்கலாம், அந்த பந்தி விளம்பர நேரம் அவங்க காட்டுற அன்பாக இருக்கலாம். நான் பேச்சுக்காக சொல்லலை, உண்மையாகவே மதுரை மக்கள் வந்து பாசமானவங்க தான். மதுரை வந்து எனக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், நான் மதுரையில் வந்து படிச்சிருக்கேன். என்னோடய எம்ஃபில் வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். அதுவும் மதுரை சரௌண்டிங்கில் தான் என்னோடய ஸ்டடீஸ் ஃபுல்லாகவுமே இருந்துச்சு. என்னோடய ஸ்கூலிங்காக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், அடுத்து நான் வந்து ஒர்க் பண்ணதாக இருக்கலாம், எல்லாமே அங்கே சரௌண்டிங் தான். அதனால் எனக்கு மதுரை வந்து ரொம்ப தெரிஞ்ச இடம்தான். எனக்கு அங்கே போனாலே என்னோடய மலரும் நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிரும். நான் பார்த்த வரைக்கும் மதுரையில் பழமையும் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படுது. அந்த மக்களுக்கு நிகராக யாராலையும் பாசம் காட்ட முடியாது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. மதுரையை பொறுத்தவரையில் சுற்றி வந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி தான் போய் நிற்போம். இவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே போகாமல் வர முடியுமா? அதனால் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நேரே நாங்கள் போனது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான்.
ஆக்சுவலாக நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலை. நான் ஆனால் போயிருக்கேன். ஹஸ்பண்டுமே போயிருக்காங்க, உள்ளே போயிருக்கோம். அன்னைக்கு நாங்கள் போகலை. ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருந்தோம், சாப்பிட்டுட்டு போக முடியாது இல்லையா, அதனால் போகலை. ஆனால் நான் வந்து காலேஜ் படிக்க நேரம்லாம் கோயிலுக்குள்ளே போயிருக்கேன். ஹஸ்பண்டும் முன்னாடி, எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி அவங்க டூர் போன நேரம்லாம் அங்கே போயிருக்காங்க. இந்த டைம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலை. 4 o'clock தான் நட திறப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு 2 o'clockலாம் அங்கே போயிட்டோம். மெயினாக போனது வந்து சுற்றிலும் நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா, அது பார்க்குறதுக்கு தான். அங்கே ஷாப்பிங் பண்ணணும், அதுக்கு தான். மெயினாக வந்து கண்ணாடி வளையல். நான் வந்து டிசம்பரில் நான் போன டைமில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி. இந்த டைம்லேயும் நிறைய இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அளவு கிடையாது. நான் தேடி போன அந்த வளையல்லாம் வந்து அந்த டைமில் ரொம்ப அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த டைமில் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இனி தான் புது ஸ்டாக் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் ஃபேன்சி ஐட்டம் வந்து இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அஃபோர்டபுள் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். நமக்கு வந்து ஆன்லைனில் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இங்கெல்லாம் வாங்குறத விட கம்மி ரேட்டுக்கு இங்கே கிடைக்கும். சப்போஸ் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. ஹேண்ட்பேக், பர்சஸ், அடுத்து வந்து வாட்ச் எல்லாம் நான் பார்த்தேன். 100 rupeesக்கே செம்மையாக இருந்துச்சு. நான் வாங்கலை, பட் நல்லா இருந்துச்சு கலெக்ஷன். பேங்கிள்ஸ் தான் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இங்கே வந்து அவ்வளோ கொட்டி கிடக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாங்கிட்டு வந்துடலாம். நான் அங்கே என்னதெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவாக இதுக்கு அடுத்து வந்து கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து ஒரு 5 o'clockலாம் நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். வர்ற வழியில் மதுரையில் ஒரு நர்சரியில் முல்லைப்பூ செடி இருக்கு இல்லையா, இந்த பச்சை முல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து நான் ஒரு 2 பிளான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சை முல்லை பூவும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 100 வந்து 40 ரூபா தான். நான் வந்து 200 பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வரைக்குமே அது நல்லா வாடாமல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி வச்சிட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பூவு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.